ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா எதுவுமே சேர்க்காம வெறுமனே வரமிளகா காரத்தில் மட்டும் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிக்கன் உப்பு கறி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க. சின்ன வெங்காயத்தை சின்னதாக இருந்துச்சுன்னா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா 2 பீஸ் 3 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடயே 10லேருந்து 15 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகா நல்ல காரமாக இருக்கும். அதனால் 12 போல் சேர்த்துருக்கேன். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வரமிளகா மட்டும்தான் காரத்துக்கு. அதனால் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்காம கல்லில் 1-2 தட்டி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் தட்டி எடுத்தால் போதும், பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. பாருங்கள், 1-2 இந்த அளவுக்கு தட்டி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அளவாக மட்டும் சேர்த்தா போதும். தட்டி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை வெங்காயம் வரமிளகாவோட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியோ பூண்டோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக அந்த கசக்கிற டேஸ்ட் வருங்க. அதனால் அளவாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா சின்ன துண்டாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுக்கு சிக்கனை பெரிய துண்டாக கட் பண்ணி வாங்கக்கூடாதுங்க, சின்னதாக தான் கட் பண்ணி வாங்கிக்கணும். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுக்கலாம். இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்தே தண்ணி எந்த அளவுக்கு விட்டு வந்திருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் மாற்றக்கூடாதுங்க. இந்த சிக்கன் ரெசிபிக்கு எந்த ஒரு மசாலா தக்காளி எதுவுமே சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு சிக்கன் இன்னுமே சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுக்கிறோங்க. இப்போது கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. வரமிளகா காரம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சிக்கனில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக மட்டும் தூள் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய சிக்கன் உப்பு கறி செஞ்சாச்சுங்க. எந்த ஒரு மசாலா தக்காளி எதுவுமே சேர்க்காம ரொம்பவும் சிம்பிளாக ரொம்ப நீட்டாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் எந்த மாதிரியான ரெசிபி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.